மார்ச் மாதத்தில் நடந்த இந்த அரிய கிரக சேர்க்கை பற்றி பல ஜோதிட சாஸ்திரம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கும்பராசியில் தற்பொழுது புதன், ராகு, செவ்வாய் 3 சக்தி வாய்ந்த கிரகங்கள் சேர்ந்துள்ளன. இது ஒரு திரிகர யோகம் உருவாகியுள்ளது. இந்த யோகம் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஆனால் 3 ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனை காலம் ஆரம்பமாகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதிலும் கவனிக்க வேண்டியது, சின்ன சின்ன வார்த்தையிலே கூட பெரிய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். அந்த ராசி யார் தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கைகள் உருவாகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் கும்பராசியில் உருவாகியுள்ள திரிகர யோகம். இந்த யோகத்தில் புதன், ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்துள்ளன. ஜோதிடத்தில் இந்த 3 கிரகங்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதன் புத்தி மற்றும் பேச்சை குறிக்கும். செவ்வாய் பூமி, சகோதரத்துவம், தைரியத்தை குறிக்கும். ராகு திடீர் மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் குறிக்கும். இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில் சேரும் பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரக சேர்க்கையின் தாக்கம் ஏப்ரல் 11 வரை நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சவாலானதாக இருக்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகளை கூட பெரிய பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்புள்ளது. வேலை தொடர்பான பயணங்கள் அதிகமாக இருக்கலாம். மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். கன்னிராசி அன்பர்களே, வேலை பளு அதிகரிக்கலாம். பணியிடத்தில் சில சிக்கல்கள் அல்லது புரிதல் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். எனவே உங்கள் எண்ணங்களை பகிரும் போது மிகவும் கவனமாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலம் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். அவசரமாக பேசப்படும் வார்த்தைகள் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். சில முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த காலத்தில் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். இந்த கிரக சேர்க்கையின் தாக்கம் தற்காலிகம் மட்டுமே. நிதானமாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளிக்க முடியும். இந்த கிரக சேர்க்கையின் பாதிப்புக்குரிய எளிய பரிகாரம் செய்யலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 11 வெற்றிலை மாலையாக சாட்டுங்கள். பரிகாரம் 2, புதன்கிழமை பாசிப்பேறு அல்லது